திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே பெண்களுக்கு எதிரான பலவிதமான குற்றங்கள் அதிகரித்து வருகிற அதே சூழ்நிலையில் தற்போது மேற்கு ஆசிய நாடான ஈராக்கிலே பெண்களின் திருமண வயதை 18 9 குறைத்து மசோதா நிறைவேற்ற அங்குள்ள நாடாளுமன்றத்தில் முயற்சி நடைபெற்றிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பழமைவாத குழுவான ஷியா முஸ்லிம் அங்கே தலைமை வகித்து ஆட்சி செய்து வருகிறார்கள் என்பது தெரிந்த ஒரு உண்மையான காரியம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கு முகமது ஷியா அவர்கள் பிரதமராக இருக்கிறார். அங்குள்ள பெண்களுடைய திருமண வயதானது ஏற்கனவே 18 என உறுதி செய்யப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் மட்டுமல்ல, 1950 அங்கே குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டிருந்தது. குழந்தை திருமணத்தை தடுக்க சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1950 அங்கே குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டு சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்த சூழ்நிலையில் பெண்களுடைய திருமண வயது 18 என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அந்த 18 வயது பெண்களுடைய திருமண வயதை குறைத்து 9 ஆக்கி மசோதாவை திருத்தி அங்கே உள்ள நாடாளுமன்றத்திலே அது சட்டமாக கொண்டு வரப்பட முயற்சி செய்து வருகிறது அங்குள்ள தலைமை பொறுப்பிலே இருக்கிற குழுவினர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். 9 வயது என்பது சிறு குழந்தை என்கிற ஒரு அந்த வயதிற்கு உட்பட்ட 10 வயதிற்கும் குறைவான உள்ள பிள்ளைகள், இளம் சிறுமிகள் அல்லது குழந்தைகள் என்றே சொல்ல முடியும். இப்படிப்பட்ட தவறான சட்டங்கள் முற்றிலும் அரசாங்கத்தால் எந்த நாட்டிலும் கொண்டு வரப்படக்கூடாது. இது தடை செய்யப்பட வேண்டும், திரும்ப பெறப்பட வேண்டும். ஏனென்றால் உலக நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. மட்டுமல்ல, அங்குள்ள பெண்கள் உரிமை குழுக்கள், இன்னும் அங்குள்ள அதிகப்படியான ஜனங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அங்குள்ள நாடாளுமன்றத்தில் உள்ள பெரும்பான்மையினை காண்பித்து இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர அங்குள்ள நாடாளுமன்றம் மட்டுமல்ல, அங்கு இருக்கிற அந்த ஷியா முஸ்லிம் என்று சொல்லப்படுகிற பழமை வாய்ந்த குழுவானது அதிகப்படியாக முயற்சி செய்து வருகிறது. இது எந்த விதத்திலும் சட்டமாக்கப்படக்கூடாது என்று நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட தவறான சட்டங்கள் தேசங்களில் எந்த விதத்திலும் அமலுக்கு வராதபடி கர்த்தர் கிருபை செய்ய, கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றியமைக்க பாரத்தோடு அங்குள்ள இளம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் ஐநாவுடைய ஆய்வின் தகவலின்படி ஏற்கனவே 18 வயதாக பெண்களுடைய திருமண வயது இருந்த பொழுதே 28% அதிகமான பெண்களுக்கு 18 வயதிற்கு முன்பதாகவே திருமணம் ஆகிவிடுவதாக அங்குள்ள அந்த தகவல் அடிப்படை கூறுகிறது. ஆகவே நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, இது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும், எந்த விதத்திலும் சட்டமாக்கப்படக்கூடாது என்று நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து தேசங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பலவிதமான சட்ட முயற்சிகள் ஆண்டவரே நடைபெற்று கொண்டு வருகிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஏற்கனவே தகப்பனே, உலக தேசங்களில் இப்படிப்பட்ட குற்றங்கள் அதிகரித்து வருகிற அதே சூழ்நிலையில் தற்போது ஆண்டவரே பெண்களுடைய திருமண வயதை 9 மாற்றும்படியாக ஈராக் அரசு மேற்கொண்டிருக்கிற இந்த நடவடிக்கை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். 18 வயது திருமண வயது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலை மாறி அங்குள்ள தலைமை குழுவானது தற்போது அங்குள்ள நாடாளுமன்றத்திலே சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை 9 வயதாக மாற்ற முயற்சிக்கிற இப்படிப்பட்ட தவறான சட்டங்கள் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். எந்த விதத்திலும் அங்குள்ள இளம் பிள்ளைகள், இளம் சிறுவிகள் பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். இந்த சட்டம் எந்த விதத்திலும் நிறைவேற்றப்படாதபடி தேவன் கிரியை செய்து இதை தடை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தைகள் பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் தொடர்ந்து இந்த காரியம் எந்த விதத்திலும் நிறைவேற்றப்படாதிருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.